கிறிஸ்துவுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் கலாத்தியர் 6:10. ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும், விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவோம். அல்லேலூயா. பவுலடியார் கலாத்திய நாட்டு சபைக்கு மாத்திரமல்ல, எங்கும் தொழுது கொள்ளுகிற மக்களுக்கு எழுதுகிற ஒரு ஆலோசனை என்னன்னு சொன்னால், நன்மை செய்ய வேண்டுமா. நம்முடைய முன்மாதிரி, நம்முடைய ரோல் மாடல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரை பற்றி பார்க்கும்போது அவர் நன்மை செய்கிறவராய் பூமியில் சுற்றி தீர்ந்தார் சொல்லி அப்போஸ்தலர் 10:38 வாசிக்கிறோம். ஆகவே அவரை பின்பற்றுகிற, அவரை ஏற்றுக்கொண்டு இருக்கிற அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் நன்மைகளை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். தீமைக்கு தீமை செய்யாதபடிக்கு தீமை நன்மையினால நம்ம வெல்ல வேண்டும் சொல்றார். ஆகவே நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் வேண்டும். இப்படிப்பட்ட பலிகளிலே கர்த்தர் பிரியமாக இருக்கிறார் சொல்லி கூட பார்க்கிறோம். ஆகவே நாம் நன்மை செய்ய வேண்டும். நமக்கு தீமை செய்கிறவர்களுக்கு நம்ம நன்மை செய்யணும். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட பாருங்க, நல்லோர் மேலும் தீயோர் மேலும் சூரியனை உதிக்க பண்ணுகிறார், மழையை வர்ஷிக்க பண்ணுகிறார் சொல்லி பார்க்கிறோம். ஆகவே நமக்குள்ள இந்த பாகுபாடு இருக்கக்கூடாது. நன்மை செய்கிறவங்களுக்கு மாத்திரம் நன்மை செய்ய வேண்டும் என்றதல்ல, எல்லாருக்கும் நம்ம நன்மை செய்யணும். முடிந்த அளவுக்கு நம்மால் இயன்ற நன்மைகளை செய்யணும். கொர்நேலியை பாருங்க, ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளாதவன் தான், ஞானஸ்நானம் பெறாதவன் தான். ஆனால் அவன் பார்க்குறோம், நன்மை செய்து தான தர்மங்களை செய்திருக்கிறான். அவன் ஜெபம் கேட்கப்பட்டது. ஏன் நம்முடைய ஜெபம் கேட்கப்படலை? நன்மை செய்யலை, தான தர்மம் செய்யலை. சும்மா கடமைக்காக ஏதோ பெயர் கிறிஸ்துவர்களாக, பாரம்பரிய கிறிஸ்துவர்களாக இருக்கிறோம். வேண்டாம். வாழ்க்கை கிறிஸ்துவர்களாக இருந்து பிரகாசிக்கிற விசுவாச மக்களாக இருக்கணும். கிறிஸ்துவை போல நம்ம வாழணும். இதுக்கு தான் நம்ம அழைக்கப்பட்டு இருக்கிறோம். ஆகவே ஒருவேளை இதுவரைக்கும் நாம் கிறிஸ்து போல வாழாமல் போலியாய் வாழ்ந்ததை கூட இன்றைக்கி ஆவியானவர் உணர்த்துறாரு. இந்த உணர்த்துதல் மூலமாக நம் மனம் திரும்பி கிறிஸ்துவை போல நம்ம வாழ்ந்து கிறிஸ்துவ வருகைக்கு நாம் ஆயத்தப்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. செபிப்போம். நேசிக்க நல்ல தகப்பனே, இந்த நாள் கொடுத்த நல்ல வார்த்தைக்கு நன்றி. நீர் எப்படி நன்மை செய்கிறவராய் சுற்றி தீர்ந்தீரோ அதே போல் நாங்கள் நன்மை செய்ய முடியாய் கற்றுக் கொடுத்த வார்த்தைக்கு நன்றி. அதை செயல்படுத்த உதவி இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளர்கள். அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென்.